நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ ஆனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் நமக்கு சாதகமற்று இருக்குது, அப்போ அதுக்குண்டான மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் அனுமானிச்சிக்கலாம். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறத நாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், பூமிகாரகன் செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், ஆனி 27 ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறாரு, புத்திகாரகன் புதன் மிதுனத்தில் இருக்கார், 12 கடகத்தில் சந்திரனோட வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு 22 கடகராசிக்கு போகிறாரு, குரு பகவான் ராஜ கிரகம் சுப கிரகம் ரிஷபராசியில் இருக்கார், சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ஆனி மாதம் 5 அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 5 நடக்குது. ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார், கேது கன்னிராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள். சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜ கிரகங்கள் வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ராசிக்கு 2வது வீட்டில் ராகு இருக்கார், அதே மாதிரி ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். இதில் பெருசாக எந்த விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. சரி, இப்போ இந்த மாத கிரகங்களில் மாற்றம் வருதே, சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு ஜோசியரை, அதுவும் எங்கள் ராசியிலே சனி வக்கரம் அடைகிறாரு. நான் ஏற்கனவே ஜென்ம சனியோட பிடியில் இருக்கேனே, ஏதாவது பிரச்சனை வருமா ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயத்தோடு தான் இந்த மாதத்தையே நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே பயம். அதில் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, சனி ராசிக்கு அதிபதி, அதனால் எதுவும் கெடுதல் செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார், யாராவது தான் வீட்டுக்கு தானே கெடுதல் செஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிகாரகன், அதனால தான் அவருக்கு பேர் நீதிகாரகன். தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தான். மற்றவனுக்கு 4 அடினா உங்களுக்கும் 4 அடி தான். மற்றவனுக்கு 10 ரூபா கொடுக்குறாருன்னா உங்களுக்கும் 10 ரூபா தான் கொடுப்பாரு. அதில் இந்த வேற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ராசிக்கு அதிபதி நல்லது செய்வார், வேறு ராசிக்கு தான் கெடுதல் செய்வார் அப்படிங்கிறது எல்லாமே தப்பு. அப்படி செஞ்சால் அவருக்கு பேர் நீதிகாரகன் அப்படின்னு நாம் காலங்காலமாக வணங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்போ சனி பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு அதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அப்போ அவர் வக்கரமடைகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசில் குழப்பம்தான் இருக்கும். இதை மாற்ற முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்திங்கன்னா துணிச்சலாக செய்ய முடியாது. சரி, எடுத்தோம் ஒரு விஷயத்தை முடித்தோம் அப்படின்னு இருக்காது. ஐயோ இதை தொட்டால் இப்படி ஆகிடுமோ, இதை தொட்டால் இப்படி போயிடுமோ, ஒரு தொழில் தொடங்குகிறோம் நட்டமாகி போயிடுமோ, கூட்டு தொழில் பண்ணுறோம் கூட்டாளி பாதியில் கலந்துட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு நாமளே ஒரு 1008 கேள்வியை கேட்டுக்கிட்டு எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டோம். முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம முன்னாடியே முதல்ல காலை வைக்க மாட்டோம், அப்புறம் தானே பின் வைக்கிறதுக்கு. எதையுமே கொஞ்சம் ஒரு தயக்கம், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு விதத்தில் நல்லது தான். சும்மா வரட்டு தைரியத்தில் போய் குட்டையில் விழுவறதை விட கொஞ்சம் பயந்துக்கிட்டு செவனேன்னு இருக்கலாம். 10 8 எதுக்கு பாடுபட்டுக்கிட்டே, செவனேன்னு 10 இருந்தால் அது பாட்டுக்கா 10ஆகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஃப்டியாகவே இருந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சாதகமாக இருக்காது. பணப்பற்றாக்குறை உருவாகும். நம்ம வரணும்னு நினச்ச பணம் வராது. ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருப்போம், ஒரு தொகை வரும், மீதி கட்டடத்தை கட்டி விடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வர வேண்டிய பாக்கி வராது, கட்டட வேலை பாதியில் நிற்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா நீண்ட தூரத்துக்கு மாறுதல் கிடைக்கும் சில பேருக்கு. அதுமாரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஏன்டா போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக குணமாகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்மளாவே கூட்டிகிட்டு போடுவோம். 2 நாளில் ஜுரம் சரியாயிடும்னு பார்த்தா 10 நாள் ஆகுது, அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுங்கிறானேன்னு மற்ற ஒரு 500 ரூபா செலவாகுங்கிற கணக்கு 5000 கொண்டு போய் தான் விடுவோம். ஆனால் பெரிய அளவில் நமக்கு ஒரு ரண சிகிச்சை செய்யணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன மாதிரி. எதனால் அப்படின்னாக்க, விரயஸ்தானத்துக்கும் சனி தானே அதிபதி, ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லைல்ல. விரயத்துக்கு அதிபதி பலம் இழக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் விரயம் நமக்கு குறையும்.
அப்போ என்ன பண்ணோம், ஒரு 50,000 1,00,000 அப்படிலாம் கொண்டு விடாது. 5,000 10,000 சரியாக போயிடும், பயப்பட வேண்டியது கிடையாது. அதனால் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெரிய செலவாயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க. அப்போல்லாம் வந்து சனி விட்டுறமாட்டார், கவலைப்பட வேண்டியதில்லை. இதுமாதிரி மாத கிரகங்களால் சில நன்மைகள் இருக்கா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம அஷ்டமாதிபதி அவர். 5க்கும் அவர் தான் அதிபதி, 8க்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6க்கு வரும்போது எதிரிகள் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் பகை எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்துல புதன் மாற போகிறாரு ஆனி மாதம் 12ஆம் தேதி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடங்கண்ணி அடைக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பணம் ஒன்று வர வேண்டியது இருந்தது, வராமையே நின்றுக்கிட்டு இருக்கேன், இழுத்துட்டு கிடைக்கேன்னு. அதெல்லாம் அந்த 12ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வசூலாகிடும். நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இல்லம் தேடி நிறைய நல்ல செய்தி வரும். பையனுக்கு வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இப்போ நல்ல வரன் கிடைக்கும். நம்மளா ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சோம்னா 4 ஜாதகம் நம்மளை தேடி வீட்டுக்கு வரும். இதான் அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படிம்பாங்க. அப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதேமாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஏதாவது திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை செயல்படுத்தலாம். பிள்ளைக்காக ஒரு 10 ரூபாயை கொண்டு போய் பேங்கில் போட்டு வைக்கணும், பிள்ளைக்காக ஒரு சொத்து வாங்கணும், மண் வாங்கணும், மனம் வாங்கணும் அப்படின்னா வாங்கி வைக்கலாம். அதுக்கு சாதகம் இருக்குது. அதுமாரி ஆனி 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 5ஆவது வீட்டில் தான் பெரும்பகுதி நாள் இருக்கார். அப்படிங்கும்போது அது நல்லது தான். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைங்க வந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சு, ஒரு புதுசாக ஒரு காலேஜில் கொண்டு சேர்த்தேன், புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தேன், அங்கெல்லாம் பிள்ளைங்க சாதிச்சுட்டு வந்திருக்கு, பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாரி பிள்ளைகளால் ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம பையலும் 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துவான், வெட்டியாக வேலைக்கு போகாமல் இருந்தான், பிள்ளைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு வேலை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம ஒரு ராத்திரியில் நிம்மதியாக தூங்கிக்கலாம், நம்ம பிள்ளைய நினச்சி கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான அவர் 6ஆவது வீட்டுக்கு போகிறார். அப்படிங்கும்போது தாய் வழி ஆதரவு கிடைக்கும். அதுமாரி பெண்களால் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா பெண் ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உயரதிகாரிகள் பெண் ஊழியராக இருந்தால் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நினச்சதை சாதிச்சிக்கலாம். அதுமாரி மனைவி குடும்பத்தாரால் ஒரு நன்மைகள் நடக்கும். நமக்கு ஒரு அல்ல அர்ஜென்ட்டுன்னா அவங்க 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க. சில பேருக்கு மனைவி வழி சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தாய் வழி சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி பெண்களை நம்பி போட்ட எந்த ஒரு முதலீடும் ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வர்த்தக நிறுவனம் வச்சுருக்கேன் அப்படின்னா கல்லாப்பட்டியில் கொண்டு பொம்பளைங்களை உட்கார வைங்க. அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இல்லை பெத்த மகளாக கூட இருக்கலாம், இல்லை பாட்டியாக கூட இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு கடையை போய் திறக்கும் போது பெண்களை கல்லாவில் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வியாபாரத்தை தொடங்குனீங்கன்னா வியாபாரம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகிறக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும். அதை பார்த்துக்குங்க. அதுமாரி 26ஆம் தேதி இரவு வரைக்கும் செவ்வாய், பூமி காரகன் செவ்வாய் அப்படிங்கிறவர் மேச ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. உங்களோட ராசிக்கு 3ஆவது வீடு, 3க்கும் 10க்கும் அதிபதியான அவர் 3ல் இருக்கும்போது அற்புதமான ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அஷ்டமத்து சனி வக்கரம் அடைகிறதால ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு, அதுக்குண்டான தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருவார். பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுப்பாரு. அதனால் செவ்வாய் சாதகம்தான். 27ஆம் தேதிக்கு மேலே அவர் ரிஷபராசிக்கு போய் குருவோட சேர்றாரு. இங்கே தான் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் கிடைக்க போகுது. இந்த குருமங்கல யோகத்தால் தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணலாம், பெண் பிள்ளைகளுக்கு சடங்கு செய்யணுன்னா செய்யலாம், வாசல் தேடி வரம் வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அரசியலில் இருக்கேன் அப்படின்னா மேல்மட்டத்தில் நீ என்ன வரவே மாட்டேங்கிற, போகவே மாட்டேங்கிற, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நெய்யும் பாங்க. நம்ம ஏதாவது சமூக வலைதளத்தில் எழுதுகிறோம், இல்லை ஒரு மேடையில் பேசுகிறோன்னா அது ஏதாவது சர்ச்சையாகி அது ஒரு வம்பு வழக்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அரசியல்வாதிகள் கையடக்கம் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வேண்டும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் இல்லை. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. குரு இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை, வியாழக்கிழமையில் குரு வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆனி மாதம் ஒரு கலவையான பலன் கொடுத்தாலும் அதை தாண்டி பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.